தொடர்ந்து முதல்வர் முதல்வர் தெரிவுகளுக்கு கட்சி வேதமொழி அனைத்து உறுப்பினர்களும் கட்சி வேதமொழி வாக்களித்து ஆதரவுடன் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய கட்சி சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வராக என்னுடைய கட்சி காங்கிரஸ் கட்சி சில தலைமைகள் தெரிவித்து பிரேரித்தமைக்கு இலக்கண் அவர்களுக்கு நான் சிறந்தாக்கிய நன்றியை தெரிவித்துள்ளேன். அடுத்ததாக இந்த மாநகரத்தில் நடைபெற்று முடிந்த தேர்தலில் இரண்டாவது தடவையாக என்னுடைய வட்டாரத்திலே என்னை அதிகூடிய வாக்குகளால் வெற்றி பெற செய்த என்னுடைய 5ஆம் வட்டார மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நிர்வாக ஆணையாளர் உட்பட அனைத்து உத்தியோகர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய ஊடகவியலாளர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நான் ஒரு பெண் முதல்வராக இந்த மாநிலத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். எனவே நான் இந்நாளான இந்த மாநகரத்தின் ஒரு நிலைப்பதற்கான அபிவிருத்திக்கும் மற்றும் நலன் சார்ந்த சகல திட்டங்களுக்கும் உங்களுடைய அனைத்து 44 உறுப்பினர்கள் என்ற ஆதரவோடு உங்களுடைய ஒற்றுமையோடு இதை நடாத்தி முடிப்பதற்கு உங்களை பூரண ஒத்துழைப்பு கேட்டு இந்த இடத்தில் இருக்கின்றேன். மற்றும் இந்த மாநகரத்தை ஒரு ஆரோக்கியமான வினைத்திறனான மாநகரத்தை கட்டி முடிப்பதற்கு மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட ஒத்துழைப்பை கேட்டு நன்றி கூறி இந்த வாக்களிப்பிலே கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றிகள். எனக்கு ஆதரவாகவும் எதிராகவும் வாக்களித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதல்வர் மதிவதனியுடன் இணைந்து அவர்களுக்கு பக்கபலமாக இந்த மாநகரத்தை கட்டியெழுப்புவதற்கு துணையாக இருப்பேன் என்றும் மக்களின் கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் ஆலோசனைகளுக்கு அமைய மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவேன் என்று இந்த நேரத்திலே மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். யாழ் மாநகர சபையினுடைய மேயர் பிரதி மேயர் தெரிவு தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி முன்னிறுத்தின 2 வேட்பாளர்களும் திருமதி விவேகானந்த ராஜா மதிவதனி, திரு இமானுவேல் தியாலன் ஆகிய இருவரும் முறையே மேயர் பதவிக்கும் பிரதி மேயர் பதவிக்கும் பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் 19க்கு 16 என்கின்ற வாக்குகளின் அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த தெரிவு நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேடமாக எங்களுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைவருக்கும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள், மற்றைய கட்சி உறுப்பினர்கள், கூடுதலான உறுப்பினர்களை யாழ் மாநகர சபையிலே பெற்றுக்கொண்டிருக்கிற இலங்கை தமிழரசு கட்சி இந்த 2 பதவிகளையும் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியிலே எங்களோடு
ஒத்துழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்தெந்த சபைகளிலே அவரவர் அதிகூடிய ஆசனங்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சபையின் நிர்வாகத்தை அமைப்பதற்கு சகலரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கோரியிருந்தோம். இந்த கோட்பாட்டுக்கு அமைவாக இன்றைய தெரிவு இடம்பெற்றிருக்கிறது. இந்த கோட்பாட்டையே வேறு சில கட்சிகளும் வலியுறுத்தியிருந்தன, தாங்களாகவே சொல்லியும் இருந்தார்கள், எங்களோடு பேச்சுவார்த்தையிலும் இணங்கியிருந்தார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தாங்கள் அறிவித்த கோட்பாட்டுக்கு மாறாக இன்றைக்கு அந்த கட்சிகள் செயற்பட்டிருப்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம். இருக்கிறது. அங்கேயும் எங்களுக்கும் இன்னொரு கட்சிக்கும் சமனாக உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அதிலே போட்டியிடுவோம். முதல்வர் தெரிவு காலை 8:30 மணிக்கு ஆரம்பமான போது எங்களுடைய கட்சி மற்றும் இந்த உள்ளூராட்சி சபையிலே தேர்வு செய்யப்பட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பிரசன்னமாயிருந்த நேரத்திலே எங்களுடைய கட்சியினால் முன்னிறுத்தப்பட்ட முதல்வர் வேட்பாளர் பிரதி முதல்வர் வேட்பாளர் வெற்றி பெற்றிருப்பது எமது கட்சிக்கும் எமக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். அதற்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இருவரையும் முதல்வர் வேட்பாளராகவும் பிரதி முதல்வர் வேட்பாளராகவும் தெரிவு செய்த கட்சி தலைவர்களுக்கு முதல் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அதே நேரத்திலே இந்த தெரிவின் போது எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் எங்களுடைய அறிவுறுத்தப்பட்ட அந்த ஒவ்வொரு செயற்திட்டத்துக்கு படி முன்மொழிந்து வழிமொழிந்து எங்களை தெரிவு செய்தவைக்கு எங்களை முன்மொழிந்து வழிமொழிந்த நால்வருக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநகரம் இன்று இருவருடைய கையிலேயும் சுமர்த்தப்பட்டிருக்கின்றது. மக்களுக்கு சேவை ஆற்றுகின்ற பாரிய பொறுப்பு இருவர் மீதும் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இந்த மாநகரத்திலே சரியான ஒரு திட்டமிடல் செய்யப்பட்டு மக்களுக்கான சேவை துரித கதியிலே செய்யப்பட வேண்டும் என்றது எல்லோருடைய மக்கள் இந்த தேர்தல் காலத்திலே எம்மிடம் விண்ணப்பித்த ஒரு விஷயம். எங்களுடைய மாநகரத்திலே மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன. மக்களால் முன்மொழியப்பட்ட பல விஷயங்கள் இருக்கின்றன. இவற்றுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுகின்ற வகையிலே மக்களுக்கான பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என எங்களுடைய கட்சி சார்பாகவும் எங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று இந்த மாநகர முதல்வர் பிரதிநிதிகளாக வந்தாலும் நாங்கள் மக்களுக்கான ஒரு பொதுவான ஒரு பிரதிநிதிகள் என்ற வகையில் இனி தொடர்ந்து பயணிப்போம் என இந்த நேரத்திலே இந்த முதல்வர் தெரிவு முடிந்த இந்த நேரத்திலே மக்களுக்கு பகிரங்கமாக நாங்கள் நன்றியையும் தெரிவித்து மக்களுக்கான சேவையினை தொடருவோம் என கூறிக்கொள்கின்றேன். மக்களும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எல்லோ மாநகர மக்கள் அனைவரையும் பகிரங்கமாக அழைக்கின்றேன். இன்று அதிகாலை 8:30 மணியளவில் மேயர் பிரதி முதல்வருக்கான தெரிவுகள் எங்களுடைய உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு அம்மையார் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்வுக்கு நான் உட்பட 45 பேரும் எந்தவித சலசமும் இல்லாமல் அந்த நிகழ்வை நடாத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கியமைக்கு முதற்க நன்றி. அத்தோடு எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியிலே இன்னொரு பெண் முதல்வராக நிறுத்திய எங்களுடைய கட்சி தலைமைகளுக்கு முதலாவது நான் என்னுடைய சிறந்தாழ்த்திய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து எங்களுடைய இந்த தெரிவுகளுக்கு கட்சி பேதமின்றி வாக்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அத்தோடு இந்த 45 பேர் கொண்ட இந்த சபையை ஒரு பெண் முதல்வராக வெகு சிறப்பாக நானும் தம்பி தயாளன் உட்பட 2 பேரும் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் என்ற வகையிலே நாங்கள் தயாளன் எங்களோட பிரதி முதல்வர் சொன்ன மாதிரி சரியான திட்டமிடலோடும் இந்த மாநகரத்தின் ஒரு நிலைபெறான அபிவிருத்தியும் மற்றும் ஒரு மக்கள் ஒரு நலன் சார்ந்த திட்டம்
அதாவது எங்களுடைய மக்களுடைய ஒரு சிநேகபூர்வமான ஒரு தொடர்பாளர் உண்டு. எப்பவும் நான் ஒரு பெண்ணாக இருந்து அனைத்து பெண்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பேன். இந்த தெரிவு உண்மையிலே ஒரு ஒட்டுமொத்த பெண்களுக்கு எங்களுடைய தமிழரசு கட்சி கொடுத்த ஒரு அங்கீகாரம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த தமிழரசு கட்சி நான் 2வது தடவையாக இந்த வட்டாரத்திலே வெற்றி பெற்றிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய 5ஆம் வட்டார மக்கள் மீண்டும் என்னை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற வைத்து இந்த உயரிய சபைக்கு ஒரு உறுப்பினராக அறிவித்து இன்று என்னை ஒரு பெண் முதல்வராக தெரிவு செய்தமைக்கு என்னுடைய 5ஆம் வட்டார மக்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என்னுடைய சேவை உங்களுக்கு எப்பவுமே ஒரு சிநேகபூர்வமானதும் அந்யோன்யமான சேவை நடைபெறும். மற்றது நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றேன். உங்களுக்கு எங்களுடைய மக்களுக்குரிய அனைத்து தேவைகளை நீங்கள் எந்த விதமான ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை. எந்த நேரமும் நான் உங்களோடு இருந்து உங்களுக்குரிய சகல சேவையும் நிறைவான சேவையை என்னாலே வழங்குவேன் என்று சொல்லி இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு, ஏனென்றால் நான் என்னுடைய உங்களுக்கு குறிப்பாக சொல்ல போனால் அவர்களுடன் நான் இரவு பகல் எந்த நேரம் ஒரு சேவையை செய்த ஒரு பெண் பிரதிநிதி என்ற வகையிலே தான் அந்த மக்கள் எனக்கு இன்றும் வாக்களித்து என்னை இந்த ஆக்கி இருக்கணும். ஆனால் அந்த முதல்வராக்கிறதுக்கு எங்களுடைய கட்சி தலைமைகள் உண்மையிலே அவைக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இந்த பதவியை அவர்களிடம் போய் கேட்டதும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்களே இதற்குரிய பொறுப்பு யாருக்கு கொடுக்க வேணுமென்றதை சொல்லி எங்களுடைய அரசியல் தலைமைகள் எல்லாம் ஒன்று கூடி இந்த முடிவை எடுத்து என்னை கொண்டு இந்த ஒரு பெண் முதல்வராக தெரிவு செய்வதற்கு மீண்டும் மறுமுறை எனது கட்சிக்கும் கட்சி தலைமைகளுக்கும் சிறந்தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, மற்றும் என்னோடு இந்த தேர்தல் காலத்திலே போட்டியிட எனக்கு ஆதரவு வழங்கிய என்னுடைய சக உறுப்பினர்களான என்னுடைய வேட்பாளர்களாக இயங்கிய புவனேந்திரன் தயாளேஸ்வரி, சரஸ்வதி சுரராஜ், சதீஷ்குமார் பாணிஜா மற்றும் இன்னும் ஒரு பாணிஜா இருக்கிறா. இந்த 4 பேருக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு எனது சேவை ஒரு நிறைவான சேவையை நான் உங்களுக்கு ஆட்டுவேன் என்று இந்த இடத்திலே ஒரு ஆணித்தரமாக கூறி